ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம லாங் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது நிறைய கிளாஸஸ் சேர்ந்து ஒரு சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். பட் அதுலேயே ஈவன் தோ அண்ட் ஈவன் இஃப் இந்த ரெண்டு கன்ஜங்ஷனுக்கு ஒரு டிஃப்ரென்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான சென்டென்சஸ் தான் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஓகே, இட்ஸ் கோனா பி அன் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ, ஸோ வாட்ச் இட் டில் த எண்ட். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். மல்டி கிளாஸ் சென்டென்சஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். மேலே அதோட லிங்க் இருக்குது, கண்டிப்பாக கிளிக் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோட கடைசிலையும் ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கரெக்ஷன் பண்ணி ரிப்ளை கொடுப்பேன். ஆல்ரைட், now let's get started with today's lesson. ஃபர்ஸ்ட் ஈவன் தோக்கும் அண்ட் ஈவன் இஃப்க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஈவன் தோனா நடந்த ஆக்ஷன்ஸ், ஒரு ஆக்ஷன் நடந்தாலும் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லுது. அந்த ஆக்ஷன் நடந்தது, ஸோ அதனால் இந்த மாதிரி ஆச்சு, நடந்தாலும் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஈவன் இஃப்னா ஒரு ஆக்ஷன் நடந்தால் கூட, இது நடந்தால் கூட இப்படி நடக்காது, இல்லை நீ இப்படி பண்ணால் கூட அவன் இப்படி தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லுது. அந்த ஆக்ஷன் வந்து நடக்கலை, நடந்தால் கூட இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரியல். இந்த ஈவன் தோ வந்து நடந்தது ரியல், இது அன்ரியல், நடக்கலை, நடந்தால் கூட இப்படி இருக்கும் நம்ம இமேஜின் பண்ணி அன்ரியல் ஆக்ஷன் சுச்சுவேஷன்ஸை சொல்கிறது தான் ஈவன் இஃப். ஓகே, பட் போத் ஆஃப் தீஸ் ஆர் adverb clause conjunctions, adverbial subordinating conjunctions. ஓகே, adverbial conjunction, subordinating conjunction எல்லாமே சேம் தான், பேர் தான் வேறு வேறு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வச்சு சின்ன சின்ன சென்டென்சஸ் பார்க்கலாம், அப்புறம் பெரிய சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் பிஸியாக இருந்தாலும் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணேன். ஓகே, நான் பிஸியாக இருந்தேன் ஆனாலும் நான் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் பிஸியாக இருந்தது உண்மை, நடந்தது. நான் பிஸியாக இருந்தாலும் நான் கோர்ஸில் ஜாயின் பண்ணேன். அப்போ ஈவன் தோ ஐ வாஸ் பிஸி ஐ ஜாயின்ட் த கோர்ஸ். ஓகே, ஈவன் தோ ஐ வாஸ் பிஸி, நான் பிஸியாக இருந்த ஆக்ஷன் உண்மை. ஸோ ஈவன் தோ ஐ வாஸ் பிஸி ஐ ஜாயின்ட் த கோர்ஸ். அடுத்தது, நான் பிஸியாக இருந்தால் கூட அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுவேன். ஓகேயா? பாருங்கள், எனக்கு அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும், ஒரு 2 வீக்ஸில் அது ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நான் ஜாயின் பண்ணணும். ஆனால் அப்போ நான் பிஸியாக இருப்பேன்னு தெரியல, ஆனால் நான் பிஸியாக இருந்தால் கூட நான் அதில் ஜாயின் பண்ணுவேன். தெரியாது எனக்கு, நானாக இமேஜின் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆக்ஷன் நடந்தால் கூட அது நடக்கலை, தட் இஸ் நாட் ட்ரூ, தட் மே பி ட்ரூ, பாசிபிலிட்டிஸ், அது மேபி தட் மே பி பாசிபிள், தட் நான் பிஸியாக இருப்பேன்றது நடக்கலாம். ஸோ அப்படி சொல்லும்போது ஈவன் இஃப் ஐ எம் பிஸி, நான் பிஸியாக இருந்தால் கூட. ஓகே, இதில் என்ன பிரச்சனை, ஏன் எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் வருதுன்னா, இந்த பிஸியாக இருந்தால் கூடன்னு நம்ம சம்டைம்ஸ் சொல்ல மாட்டோம், பிஸியாக இருந்தாலும் நான் சேருவேன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஈவன் தோக்கு யூஸ் பண்ணுற அதே சவுண்டையே தமிழில் சொல்லுவோம், பிஸியாக இருந்தாலும் நான் ஜாயின் பண்ணுவேன். அதுதான் பிரச்சனை. ஓகேயா? தமிழில் நம்ம அந்த சவுண்ட் வந்து மாற்றி சொல்கிறோம், பட் நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நடக்காத அன்ரியல் சுச்சுவேஷனுக்கு ஈவன் இஃப், நடந்த உண்மையான சுச்சுவேஷன்ஸ்க்கு ஈவன் தோ. ஓகே, ஸோ இது இன்னும் நடக்கலை. ஸோ ஈவன் இஃப் ஐ எம் பிஸி ஐ வில் ஜாயின் த கோர்ஸ். இது நடந்தாலும், நான் அது மீன் நடந்தால் கூட நான் வந்து இந்த விஷயத்தை கண்டிப்பாக செய்வேன். ஈவன் இஃப் ஐ எம் பிஸி ஐ வில் ஜாயின் த கோர்ஸ். ஆல்ரைட், த நெக்ஸ்ட் ஒன், நல்லா படித்தாலும் அவனால் பாஸ் பண்ண முடியல. ஸோ அவன் நல்லா படித்தான், அந்த ஆக்ஷன் நடந்தது உண்மை, ஆனாலும் அவனால் பாஸ் பண்ண முடியல. ஸோ நடந்த உண்மையான சுச்சுவேஷன்ஸ்க்கு ஈவன் தோ ஹீ ஸ்டடீட் வெல், அவன் நல்லா படித்தாலும் ஈவன் தோ ஹீ ஸ்டடீட் வெல் அவனால் பாஸ் பண்ண முடியல, ஹீ குடன்ட் பாஸ். ஓகே, ஸோ இப்போ இது ஈவன் இஃப் வச்சு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஈவன் இஃப் வச்சு இது சொல்கிறோம், பாஸ்டில் சொல்கிறோம். அவன் நல்லா படிக்கலை, ஆனால் படிச்சிருந்தா கூட அவன் பாஸ் பண்ணியிருக்க மாட்டான். அவன் படிக்கலை, அதான் உண்மை. அவன் படிக்காத ஆக்ஷன் தான் உண்மை. ஆனால் அவன் படிச்சிருந்தா கூட அப்படின்னு சொல்கிறோம். அவன் படிச்சிருந்தா, அவன் படித்த ஆக்ஷன் உண்மை கிடையாது. அதனால தான் ஈவன் இஃப். ஈவன் இஃப் ஹீ ஸ்டடீடு, ஈவன் இஃப் போட்டு என்ன போடுறோம், ஹீ ஸ்டடீட். ஸ்டடீடுன்ற ஆக்ஷன் உண்மை கிடையாது, படிச்சிருந்தா கூடன்னு சொல்கிறோம். அந்த ஆக்ஷன் நடந்திருந்தா கூட, நடந்திருந்தாலும்னு சொன்னாலும் அது உண்மை இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சவுண்ட் இங்கே பார்க்கக்கூடாது. நடந்தாலும், நடந்திருந்தால் கூட, அது பிரச்சனை இல்லை. பட் நடக்கலை, அந்த ஆக்ஷன் வந்து உண்மை இல்லை. அப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும், ஈவன் இஃப். ஈவன் இஃப் ஹி ஸ்டடீட் வெல் ஹி வுடன்ட் பாஸ் ஆர் ஹி குடன்ட் பாஸ். அவன் படிக்கலை, அவன் படித்தா கூட அவனால் பாஸ் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா இந்த எக்ஸாம் வந்து நல்லா படிக்கிற பசங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஈவன் இஃப் ஹி ஸ்டடீட் வெல் ஹி வுடன்ட் பாஸ் ஆர் ஹி குடன்ட் பாஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஈவன் இஃப் ஹி ஹேட் ஸ்டடீட் வெல் ஹீ குடன்ட் ஹேவ் ஆர் வுடன்ட் ஹேவ் சொல்லாமனா சொல்லக்கூடாது. பிகாஸ் இது வந்து பாஸ்ட் ஆக்ஷன் கிடையாது, பாஸ்டில் அன்ரியல் சுச்சுவேஷன். கரெக்டாக? அன்ரியல் ஆக்ஷன், ஆக்ஷன் தட் இஸ் நாட் ட்ரூ. அவன் படிக்கல, அதான் உண்மை. படிச்சிருந்தா கூட அப்படின்றது நம்ம சொல்கிறோம். அதனால இங்கே சிம்பிள் பாஸ்ட் தான் யூஸ் பண்ணணும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஆல்ரைட், த நெக்ஸ்ட் ஒன், என்ன நடந்ததுன்னு நீ மறந்தாலும் நான் இன்னும் ஞாபகம் வச்சுருக்கேன். ஸோ என்ன நடந்ததுன்னு நீ மறந்துட்ட, ஆனால் நீ மறந்தாலும் நான் ஞாபகம் வச்சுருக்கேன். ஸோ நீ மறந்துட்ட இல்லையா, அது உண்மை. கரெக்டாக? ஸோ நீங்கள் மறந்தது உண்மை. அப்போது ஈவன் தோ யூ ஃபர்காட்,
நீ மறந்தாலும் even though you forgot என்ன மறந்தாலும்னா என்ன நடந்தது என்று. ஸோ அங்கே ஒரு clause யூஸ் பண்ணியிருக்கேன் what happened. even though you forgot what happened எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. சரியா? I still remember it. even though you forgot what happened I still remember it. ஓகே, அடுத்தது ஈவன் இஃப் வச்சு எப்படி சொல்லலாம்? சொல்லும்போது தமிழில் எப்படி அர்த்தம் வரும் அப்படின்னா, என்ன நடந்தது நீ மறந்தா கூட நான் ஞாபகம் வச்சுக்குவேன். சரியா? இப்போ ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஆனால் இது என்ன நடந்தது நீ ஃப்யூச்சரில் மறந்தா கூட நான் ஞாபகம் வச்சுக்குவேன். ஒரு விஷயம் நடந்தால் கூட அது இன்னும் நடக்கலை, நடக்கும் அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணி சொல்கிறோம். நடந்தால் கூட இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்? ஸோ ஈவன் இஃப் யூ ஃபர்கெட் வாட் ஹேப்பன்ட், ஈவன் இஃப் யூ ஃபர்கெட் வாட் ஹேப்பன்ட் ஐ வில் ரிமெம்பர் இட். அங்கே ஈவன் தோ யூ ஃபர்காட், நீ மறந்துட்ட, அதான் உண்மை, நீ மறந்துட்ட. ஸோ ஈவன் தோ யூ ஃபர்காட், இங்கே நீ மறந்தா கூட ஃப்யூச்சர் தான். அப்போ ஃப்யூச்சர்ன்றதானே இங்கே வில் போடக்கூடாதா? ஈவன் இஃப் யூ வில் ஃபர்கெட் சொல்லக்கூடாதா? நோ, சொல்லக்கூடாது. அட்வர்ப் கன்ஜங்ஷன்ஸ் எதுக்குமே நீங்கள் ஃப்யூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் அட்வர்ப் க்ளாஸ்லேயே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அட்வர்ப் க்ளாஸ் பிளேலிஸ்ட்டை நான் மேலே ஆட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ஈவன் இஃப், ஈவன் தோ இந்த மாதிரி எந்த கன்ஜங்ஷன் வந்தாலும் அது பக்கத்தில் ஃப்யூச்சர் டென்ஸ், எந்த ஃப்யூச்சர் டென்ஸும் நம்ம எழுதக்கூடாது. ஓகே, ஸோ ஈவன் இஃப் யூ ஃபர்கெட் வாட் ஹேப்பன் ஐ வில் ரிமெம்பர் இட். ஸோ ஐ வில் ரிமெம்பர் இட்ன்றதுல வில் இருக்கே, அது மெயின் கிளாஸ், அதில் இருக்கலாம். ஆனால் ஈவன் இஃப் போட்டு எழுதுகிற சென்டென்ஸில் ஃப்யூச்சர் டென்ஸ் இருக்கக்கூடாது. ஈவன் இஃப் யூ ஃபர்கெட் தான், யூ வில் ஃபர்கெட் இருக்கக்கூடாது. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், எனக்கு 2 மணி நேரம் இருந்தாலும் என்னால் நீ கேட்ட ட்ரெஸ்ஸை கண்டுபிடிக்க முடியல. ஓகே, ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு 2 மணி நேரம் இருந்தாலும் என்னால் இந்த விஷயத்த செய்ய முடியலன்னு சொல்கிறேன். அப்போ இது உண்மையா இல்லையா? எனக்கு 2 மணி நேரம் இருந்துச்சா இல்லையா? எஸ், இருந்தது. இருந்தாலும் என்னால் செய்ய முடியலன்னு சொல்கிறேன். ஸோ ஈவன் தோ ஐ ஹேட் 2 hours, ஈவன் தோ ஐ ஹேட் 2 hours ஐ couldn't find the dress. எந்த ட்ரெஸ்னால் நீ கேட்ட ட்ரெஸ், the dress that you wanted or that you asked. okay, even though I had 2 hours I couldn't find the dress that you wanted. உனக்கு வேணுன்ற ட்ரெஸ் ஆர் நீ கேட்ட ட்ரெஸ். ஓகே, ஸோ இப்போ இது ஈவன் இஃப் வச்சு எப்படி சொல்லலாம்? எனக்கு 2 மணி நேரம் இருந்தால் கூட என்னால் நீ கேட்ட ட்ரெஸ்ஸை கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை நீ கேட்குற, 2 மணி நேரம் இருந்தால் கூட, ½ an hour இருந்தது என்னால் கண்டுபிடிக்க முடியல, பட் 2 மணி நேரம் இருந்தாலும் என்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நீ கேட்குற ட்ரெஸ் வந்து அந்த மாதிரி இது இங்கே எங்கேயுமே அது கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். 2 மணி நேரம் இருந்தால் கூட, அப்போ எனக்கு 2 மணி நேரம் இல்லை, எனக்கு கம்மி டைம் தான் இருந்து, ½ an hour தான் இருந்தது, என்னால் கண்டுபிடிக்க முடியல. பட் 2 மணி நேரம் இருந்தால் கூடன்னு சொல்கிறோம், அது உண்மை கிடையாது, தட் இஸ் நாட் ட்ரூ. 2 மணி நேரம் எனக்கு இல்லை. அப்போது ஈவன் இஃப் ஐ ஹேட் 2 hours, ஈவன் இஃப் ஐ ஹேட் 2 hours ஐ wouldn't find the dress that you wanted. ஸோ நீ உனக்கு வேணுன்ற ட்ரெஸ்ஸை என்னால் கண்டுபிடிக்க முடியாது. எப்போது? இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் கூட. ஈவன் இஃப் ஐ ஹேட் 2 hours, ஈவன் இஃப் ஐ ஹேட் அ ஹோல் டே, எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தால் கூட என்னால் நீ கேட்குற ட்ரெஸ்ஸை கண்டுபிடிக்க முடியாது. ஐ wouldn't, முடியாதுன்னு சொல்லும்போது ஐ wouldn't be able toன்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ இது வந்து அன்ரியல் சுச்சுவேஷன்றதுனால நம்ம wouldn't யூஸ் பண்ணியிருக்கோம். ஓன்ட் சொல்ல முடியாது, wouldn't யூஸ் பண்ணியிருக்கோம். இல்லை wouldn't be able to சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இந்த மீட்டிங் அவள் ஏற்கனவே கண்டக்ட் பண்ணாலும் நாளைக்கு மீட்டிங்கை அவளால் கண்டக்ட் பண்ண முடியும்னு எனக்கு தோணலை. ஸோ அவள் இந்த மாதிரி மீட்டிங்கை நிறைய தடவை கண்டக்ட் பண்ணியிருக்கா. கண்டக்ட் பண்ணாலும் நாளைக்கு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ண முடியும்னு தோணலை, பிகாஸ் நாளைக்கு மீட்டிங் ஒரு பிக் இம்பார்ட்டன்ட் மீட்டிங். ஸோ அதனால் அதை அவளால் கண்டக்ட் பண்ண முடியும்னு எனக்கு தோணலைன்னு சொல்கிறோம், ரைட்? ஸோ அவள் ஏற்கனவே மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்கா, அது உண்மை தான். பண்ணாலும்னு சொல்லும் போது ஈவன் தோ ஷீ கண்டக்டட் திஸ் கைண்ட் ஆஃப் மீட்டிங் ஆல்ரெடி, ஆர் சிம்ப்ளி ஈவன் தோ ஷீ கண்டக்டட் த மீட்டிங் ஆல்ரெடி ஐ டோன்ட் திங்க், எனக்கு தோணலை. என்ன தோணலைன்னா, ஷீ கேன் கண்டக்ட் டுமாரோஸ் மீட்டிங், நாளைக்கு மீட்டிங்கை அவளால் கண்டக்ட் பண்ண முடியும்னு எனக்கு தோணலை. ஓகே, ஐ டோன்ட் திங்க் ஷீ கேன் கண்டக்ட் டுமாரோஸ் மீட்டிங், தேட்டையும் யூஸ் பண்ணலாம். ஐ டோன்ட் திங்க் தட் ஷீ கேன் கண்டக்ட் யூஸ் பண்ணாமலும் சொல்லலாம். ஓகே, ஈவன் தோ ஷீ கண்டக்டட் த மீட்டிங் ஆல்ரெடி, அவள் மீட்டிங் கண்டக்ட் பண்ணாலும் அவள் நாளைக்கு மீட்டிங்கை அவளால் பண்ண முடியும்னு எனக்கு தோணலை. ஐ டோன்ட் திங்க் ஷீ கேன் கண்டக்ட் டுமாரோஸ் மீட்டிங். அவள் மீட்டிங் கண்டக்ட் பண்ண நினச்சாலும் நாளைக்கு மீட்டிங்கை பாஸ் அவளை கண்டக்ட் பண்ண விடுவாங்கன்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்கக்கிட்ட மீட்டிங் கண்டக்ட் பண்ண சொல்லி கேட்குறீங்க, பட் அவங்க வேணான்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க, அவள் மீட்டிங் கண்டக்ட் பண்ண நினச்சாலும் பாஸ் அவளை கண்டக்ட் பண்ண விடுவாங்கன்னு எனக்கு தோணலை. ஓகே, ஸோ அந்த பர்சன், இந்த சென்டென்ஸில் சொல்லியிருக்கிற அந்த கேர்ள் வந்து மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும்னு நினைக்கல. அப்போ அதுதான் உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, அவள் நினச்சாலும் பாஸ் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? ஸோ அவள் நினைக்கலன்றது தான் உண்மை. அவள் நினச்சாலும்னு சொல்லும் போது ஈவன் இஃப் ஷீ வாண்ட்ஸ் டு கண்டக்ட். ஸோ இந்த ஈவன் இஃப் கூட நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஷீ வாண்ட்ஸ், ஈவன் இஃப் ஐ வாண்ட் டு டூ சம்திங் ஐ கான்ட் டூ இட், இப்படி தான் நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுவோம் ஈவன் இஃப்.
எனக்கு வேணும்னாலும் நான் செய்ய முடியாது. நான் செய்யணும்னு நெனச்சாலும் செய்ய முடியாது. இப்படி தான் சொல்லுவேன். ஈவன் இஃப் ஐ வாண்ட் டூ, ஐ கான்ட் டூ இட். ஓகே. ஸோ நீ வந்து உனக்கு டூர் போகணும்னு ஆசையா? எஸ் எனக்கு ஆசை தான். பட் ஐ கான்ட் கோ ஈவன் இஃப் ஐ வாண்ட் டூ பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் மனி. போகணும்னு நெனச்சாலும் என்னால முடியாது. ஏன்னா என்கிட்ட காசு இல்ல. ஸோ இந்த மாரி தான் ஈவன் இஃப்ப நம்ம நெறைய யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? மத்தபடி நம்ம ஈவன் தோ தான் ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவோம். நீங்க கேட்டதுனால நான் இந்த டிஃபரன்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். ஓகே. பட் ஈவன் இஃப் ஷி வாண்ட்ஸ் டு கண்டக்ட் த மீட்டிங், அவள் மீட்டிங் கண்டக்ட் பண்ண நினச்சாலும், அவள் நினைக்கல ஆல்ரெடி, அவளே வேணான்னு தான் சொல்லிட்டா. அவள் நினச்சாலும் ஐ டோன்ட் திங்க் பாஸ் வில் அலோவ் ஹர் டு கண்டக்ட் டுமாரோஸ் மீட்டிங். ஓகே. இப்போ லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவள் பணக்காரியாக இருந்தாலும் உனக்கு தேவைப்படுற காசை தரமாட்டா. நான் அவகிட்ட போய் காசு கேட்க போகிறேன், அவள் தான் பயங்கர ரிச் இல்லை, அவள் எனக்கு காசு கொடுப்பா. ஆமாம், அவள் என்னதான் பணக்காரியாக இருந்தாலும் அவள் உனக்கு தேவைப்படுற காசை கொடுக்க மாட்டான்னு சொல்கிறோம். அவள் பணக்காரி தான் உண்மை. ஷீ இஸ் ரிச், தட் இஸ் ட்ரூ. அப்போது ஈவன் தோ ஷீ இஸ் ரிச், ஷீ won't give you the money that you need. உனக்கு தேவைப்படுற பணம் அப்படின்றதுனால the money that you need. ஸோ ஈவன் தோ ஷீ இஸ் ரிச், அவள் பணக்காரி தான். பணக்காரியாக இருந்தாலும் நீ கேட்குற பணத்தை அவள் கொடுக்க மாட்டா. ஷீ won't give you the money that you need. ஓகே. அவள் பணக்காரி ஆனாலும் உனக்கு தேவைப்படுற காசை அவள் தரமாட்டான்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ நீ ஏன் அவகிட்ட காசு கேட்குற? அவட்ட தான் காசு இல்லைல்ல. ஆமாம், அவகிட்ட காசு இல்லாதனால தான் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, இல்லை அவள் பணக்காரியே ஆனாலும் உனக்கு அவள் காசு தரமாட்டா. ஓகே. நீ நிறைய காசு வாங்கிக்கிட்ட அவகிட்ட. ஸோ நீ அவள் பணக்காரி ஆனால் கூட அவள் உனக்கு காசு தரமாட்டா. ஈவன் இஃப் ஷி பிகம்ஸ் ரிச், ஷி வில் நாட் கிவ் யூ த மனி தட் யூ நீட். ஓகே. அவள் இப்போ பணக்காரிலாம் இல்லை. அவள் பணக்காரி ஆனால் கூட உனக்கு இது தரமாட்டான்னு சொல்கிறோம். சரியா? ஸோ தட் இஸ் நாட் ட்ரூ. அவள் பணக்காரின்றது உண்மை கிடையாது. ஸோ அதனால் ஈவன் இஃப் ஷீ இஸ் ரிச், ஈவன் இஃப் ஷீ பிகம்ஸ் ரிச், ஓகே, ஈவன் அவள் பணக்காரி ஆனாலும் சொல்கிறதால ஈவன் இஃப் ஷீ பிகம்ஸ் ரிச், ஈவன் இஃப் ஷீ கெட்ஸ் ரிச் கூட சொல்லலாம். ஓகே. ஈவன் இஃப் ஷீ இஸ் ரிச், இப்போ பணக்காரி இல்லை பட் பணக்காரியாக இருந்தால் கூட அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈவன் இஃப் ஷீ இஸ் பிகம்ஸ் கெட்ஸ் இதெல்லாமே இங்கே யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஷீ won't give you the money that you need. ஆல்ரைட். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஈவன் இஃப்னா அன்ரியல் சுச்சுவேஷன்ஸ், நம்மளா இமேஜின் பண்ணுறது. இப்படி இருந்தால் கூட இப்படி இருக்கும் இருக்காதுன்னு சொல்கிறதுக்கு ஈவன் இஃப். ஈவன் தோனா நடந்தது. ஸோ நடந்தால் கூட இப்படி நடந்தது நடக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈவன் தோ. ஓகே. ஸோ இங்கே 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஐ மீன் 4 கொஷின்ஸ் இருக்குது. ஈவன் இஃப் அண்ட் ஈவன் தோ யூஸ் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட் ட்ரை பண்ணலாம், ரீட் பண்ணலாம். நான் கேட்டாலும் அவள் கொடுக்கல. ஸோ நான் கேட்டேன், அது உண்மை, ஆனால் அவள் கொடுக்கல. சரிங்களா? நான் கேட்டாலும் அவள் கொடுக்கல. நான் கேட்டால் கூட அவள் தரமாட்டா. நான் போய் கேட்க மாட்டேன் பிகாஸ் நான் கேட்டால் கூட அவள் தரமாட்டா அப்படின்னு சொல்கிறேன். ரைட். அடுத்தது, அவன் சீக்கிரமாக வந்தாலும் அவன் பிளான் பண்ணதை அவனால் பண்ண முடியலை. அவன் சீக்கிரமாக வந்தான், என்னதான் அவன் சீக்கிரமாக வந்தாலும் அவன் பிளான் பண்ணதை அவனால் பண்ண முடியலை. அவன் சீக்கிரமாக வந்தால் கூட அவன் பிளான் பண்ணதை அவனால் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவன் சீக்கிரமாக வந்தால் கூட அவன் பிளான் பண்ணதை அவனால் பண்ண முடியாது. ஸோ அவன் சீக்கிரமாக வரல, அவன் வந்தால் கூட இது நடக்காதுன்னு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ இந்த 4 கொஸ்டின்ஸ் ட்ரை பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் எனக்கு கீழே காமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கரெக்ஷன் பண்ணி ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till the end. I'll see you all in the next video. Till then, take care and bye.